ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி அனலைஸ், எத்திரியம் அனலைஸ், டோட்டல் மார்க்கெட் அனலைஸ், இந்த மூணையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எதுக்குன்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அது உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி அனலைஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு எத்திரியம் அப்புறம் டோட்டல் டூ அனலைஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி 98,400 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, இங்கே டேட் பார்த்தீங்கன்னா February 3, கரெக்ட், February 3 வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் சரியான ஒரு கிராஷ் நடந்தது. பட் அந்த கிராஷ் வந்து பிட்காயினுக்கு கிடையாது, சரிங்களா? பிட்காயினுக்கு இல்லை, பிட்காயினுக்கு இல்லாமல் மற்ற ஆல்ட்டு காயினுக்கு, எத்திரியமுக்கெலாம் நல்ல ஒரு கிராஷ். இது வந்து பேப்பே, ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல கிராஷு. அதே மாதிரி எத்திரியமுக்கும் நல்ல ஒரு கிராஷ் நடந்தது. ஸோ இது என்னன்னா, இதுவரை கிரிப்டோ மார்க்கெட் இல்லாத அளவுக்கு லிக்விடிட்டி வந்து ஸ்டாப் லாஸ், லாங்கான லிக்விடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க இந்த ஒரு கிராஷில். அதாவது இது அதிகம் எப்படின்னா, கொரோனா கிராஷ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகம், சரிங்களா? எப்போல்லாம் வந்து அதிகமான லிக்விடிட்டி எடுக்கிறானோ அந்த இடம்லாம் வந்து மேக்ஸிமம் ரிவர்ஸ் பாயிண்ட்டுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது, பாட்டம் வைக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. இப்போவும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்க்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ என்ன ஃபட்டுனா, ஃபட்டு ரொம்ப பெருசாக கிரியேட் ஆகலை, பெரிய ஃபட்டு வந்து நமக்கு இன்னும் கிரியேட் ஆகலை. அங்கங்கே சின்ன சின்னதாக பீப்புள் ஃபட்டு மட்டும்தான் நமக்கு தெரியுது. பட்டு பெரிய ஃபட்டுன்றது அந்த ட்ரம்ப் வந்து டாரிஃப் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணானுங்களா, அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபட்டு. பட் அது ரொம்ப பெருசாக நமக்கு தெரியல, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அது விட்டுருங்க. நம்ம இப்போ டெக்னிக்கலாக பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா 98,000 வந்துச்சு பாருங்கள். அகைன் வந்து 98,000 வந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து என்னென்னா, இது வந்து ஒன் டேயில் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே நமக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு ரீடெஸ்ட் தான் இப்போ எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் கிட்டத்தட்ட பாருங்கள், ஒன் டேயில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் இப்படி வரையும் போது பிரேக் அவுட் பண்ணிருச்சு, அப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டு, அப்புறம் வந்து ஆல் டைம் ஹை போயிட்டு லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டு, மறுபடியும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டு. ஸோ இது 3 டைம் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. பட் இந்த 3 டைம் வந்து இந்த ரீடெஸ்ட் வந்து ஒரு நல்ல வேல்யூவான ரீடெஸ்ட் தான், சரிங்களா? ஏன்னா எப்போவுமே வந்து ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது மேக்ஸிமம் ரீடெஸ்ட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டும் பிரேக் அவுட் பண்ணும்போது ரீடெஸ்ட் எடுக்கக்கூடாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டைம் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. அதனால தான் வந்து மார்க்கெட் ரொம்ப இந்த இடத்துல போரிங் நமக்கு, பிடிசியும் சரி எத்திரியும் சரி நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு 3 டைம் ரீடெஸ்ட் எடுத்துருக்கனால இது பக்காவான ஒரு சென்டிமெண்டல் நமக்கு இருக்குது. எப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்ஸ் பாயிண்ட்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நமக்கு மார்க்கெட்டு, சரிங்களா? ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரிவர்ஸ் பாயிண்ட்டுக்கு. புல்லிஷ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஒன்று நெகட்டிவ் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஃபட் நியூஸ் நான் பார்க்கல, சரிங்களா? இப்போ பெரிய ஃபட் நியூஸ் வந்து இங்கே இன்னும் கிரியேட் ஆகலை. ஒரு பெரிய ஃபட் நியூஸ்க்கு எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் மேலே பம்ப் ஆகும், ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் நியூஸ் எப்போ வந்து வருதோ அப்போ தான் வந்து மார்க்கெட்டு, நெகட்டிவ் நியூஸ் அன்றைக்கி மட்டும்தாங்க இம்பேக்ட் ஆகும் மார்க்கெட். ஒரு ஷேக் அவுட்டோ இல்லைனா சைட்வேயோ லைட்டாக டம்போ அந்த மாதிரி ஆகும். பட் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ரிவர்ஸ் ஆகும். பட் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ இருக்குது மார்க்கெட்டு, பிடிசி சரி எத்திரியும் சரி. பட் ஃபுல் ஃபட் நியூஸ் வந்து இன்னும் நெகட்டிவ் நியூஸ் வந்து பெரிய நெகட்டிவ் நியூஸ் வரல, சரிங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், ஓகேங்களா? பட் டெக்னிக்கலாக நம்ம சொல்கிறது வந்து ஒன் டேயில் இங்கே புல்லிஷில் தான் இருக்குது ப்ரைஸு. இப்போ வீக்லியில் வச்சு பார்த்தோம்னா, போன வீடியோக்கு முந்தின வீடியோ ஒன்று சொன்னேன். இந்த வாரம் வீக்லி கேண்டில் வந்து இங்கே பாருங்கள், இந்த வீக்லி கேண்டிலோட டாப்பு பார்த்தீங்கன்னா 1,02,600 இருக்கா. ஸோ இந்த வீக்லி கேண்டில்
இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்லியோட கேண்டலோட டாப் 1,02,600. இந்த டாப்புக்கு மேலே இல்லைன்னா இந்த டாப்புக்கு ஈக்குவலாவது ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகணும். இது வந்து வீக்லி ஒன் டேல வந்து நம்ம புல்லிஷ் பார்த்தோம். இது வீக்லி வந்து 1,02,000 டாலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்து ப்ரைஸு வீக்லியில் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து செமையான பிரேக் அவுட் இருக்குது மேலே, புல்லிஷ் கண்டினியூஷன் வந்து மேலே நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து வீக்லி க்ளோஸு. அது இல்லாமல் இங்கே நம்ம ஒன் டேல பார்த்தோம்ல, ஸோ ஒன் டேல வந்து புல்லிஷாக இருந்ததில்ல, இது வந்து இது ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெக்னிக்கலாக வந்து எப்போவுமே ரீடெஸ்ட் எடுத்தால் ஒன்று வந்து 50-50 சான்ஸ் தான். ஒன்று வந்து ரொம்ப போரிங் அடிச்சுட்டு மேலே பம்ப் ஆகும், இன்னொன்று என்னென்னா ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகும். ஸோ ரீடெஸ்ட் எடுத்தாலே இதுதான் பிரச்சனை. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பக்காவாக ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இது வந்து மேலே போகிறதா கீழே போகிறதான்னு சொல்லிட்டு இந்த வீக்லி முடிவில் தான் இருக்குது நமக்கு. சரிங்களா? இந்த வீக்லி முடிவு 1,02,000 பிடிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து புல்லிஷ் ஆகிடும் மார்க்கெட்டு. ஸோ இப்போ எத்திரியம் பார்த்தீங்கன்னா, எத்திரியம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவன் எடுத்துட்டான், லிக்விடேஷன்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து 2,750 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் வந்து லிக்விடேஷன் வந்து அவன் எடுத்துருக்கான், மேஜரான லிக்விடேஷன் வந்து எடுத்திருக்கான். பட்டு ஃபட் நியூஸ் இல்லைன்னா எத்திரியம் கொஞ்சம் லேக் ஆகும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஃபட் நியூஸ் இருந்தால் ரைட்டாக வந்து ரிவர்ஸ் பாயிண்ட் வந்துடும், நல்லா வந்து ரிவர்ஸ் கொடுத்துருவான், ஃபுல் நல்லா பம்ப் கொடுத்துருவான். பட் நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லைண்ணா, நெகட்டிவ் ஃபட் நியூஸ் இல்லைண்ணா எத்திரியமுக்கு, இல்லைனா மார்க்கெட்டில் ஏதாவது வரலன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் போர் அடிக்கும் மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ கீழே போகிற மாதிரி தோணும், டாமினன்ஸை மேலே தூக்குவோம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு போரிங் கண்டிஷனில் இருக்கும். அதாவது ஒரு ஃபட் நியூஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா? பட் வந்து எத்திரியம் வந்து ஒன் டேல பார்க்கும்பொழுது இது வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. சரிங்களா? ஸோ இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் வந்து இப்போ ரெண்டாவது ஷோல்டர் வந்து நமக்கு வந்து பெரிய லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இது வந்து மேனிப்புலேஷன் ஏரியா மாதிரி நமக்கு டிவியேஷன் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா முதல் டைமு ஜனவரி 31 ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு பெரிய ஒரு கிராஷ் நடந்திருக்கு. பட் அகெயின் வந்து இந்த கிராஷ் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுனா அனதர் லோ வர்றது ரொம்ப ரேரான கண்டிஷன். சரிங்களா? அனதர் லோ வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன், அதாவது 2100 வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன், அது வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை டெக்னிக்கலாக. இது எப்படி போகும்னா ஃபட் நியூஸ் வந்துச்சுன்னா இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ரிவர்ஸ் ஆகிடும். ஃபட் நியூஸ் வரல அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படியே லேக் ஆகும். சரிங்களா? இப்படியே லேக் ஆகும், அப்புறம் அப்படி போகும், மறுபடியும் இப்படி லேக் ஆகும், ரொம்ப நாளுக்கு டிலே ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போகும். ஃபட் நியூஸ் இல்லைன்னா மார்க்கெட் போரிங் கண்டிஷனில் கொண்டு வருவானுங்க. ஃபட் நியூஸ் இருந்தால் டக்குன்னு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் இங்கே உள்ள சைக்காலஜி லெவல். ஆனால் டெக்னிக்கலாக வந்து புல்லிஷாக இருக்குது. என்ன தான் டெக்னிக்கலாக புல்லிஷாக இருந்தாலும் ஃபட் நியூஸ் இருக்கணும். ஃபட் நியூஸ் இருந்தால் தான் டக்குன்னு மேலே தூக்குவான், இல்லைனா கொஞ்ச நாள் இந்த மாதிரி போரிங் கண்டிஷனில் கொடுத்துட்டு தான் மேலே தூக்குவான். ஸோ இதுதான் ரெண்டு கண்டிஷன் தான் இருக்குது மார்க்கெட்டில். சரிங்களா? ஏதாவது ஃபட் நியூஸ் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து இப்போதைக்கு பீப்புள் வந்து ஸ்டில் பையிங்கில் தான் இருக்காங்க. பட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் மார்க்கெட்டு ஃபட் நியூஸ் இல்லைன்னா கொஞ்சம் லேக் ஆகும். சரிங்களா? ஏதாவது பெரிய நெகட்டிவ்ஸ் நியூஸ் வரணும், வந்தால் மார்க்கெட்டு நல்லாயிருக்கும். மார்க்கெட் நல்ல ஃபோர்ஸில் வந்து பிக்கப் ஆகும் மார்க்கெட்டு. ஃபட் நியூஸ் இல்லைன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் லேக் ஆகிட்டு கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் போரிங் கண்டிஷனில் கொடுத்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் பம்ப் ஆகும். ஆனால் வந்து ஓவராலாக புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ். அதே மாதிரி டோட்டல் டூவும் வந்து நம்மளுக்கு நல்ல லிக்விடேஷன் எடுத்திருக்காங்க கைஸ். சரிங்களா? அதுவும் வந்து நல்ல ஒரு இதுவும் வந்து எத்திரி மாதிரி தான் நல்ல ஒரு புல்லிஷ்குள்ள கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஓகே கைஸ், இதான் வந்து என்னோட வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய இது நான் சொல்லிட்டேன். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த ஓன் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.